கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 128:3, உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒளிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து பல கனவுகளை நீங்கள் வைத்திருப்பீர்கள், பல எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பீங்க. ஒரு பச்சை பசேல் என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒளிமர கன்றுகளைப் போல என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருப்பீங்க. ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் அவருடைய நிலையை ரொம்ப வேதனைப்படுத்தி ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு செடியைப் போல, அது வாடி போன செடியைப் போல காணப்படக்கூடிய நிலைக்குள்ளாய் கொண்டு சென்றிருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளையுடைய பலவீனங்கள் அவர்களை பலச்சயப்படுத்தி இருக்கலாம். உங்களுடைய பிள்ளையுடைய படிப்பு ஒருவேளை அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே பாதிக்கப்பட்டு, படிப்பிலே அந்த பிள்ளைகள் வாழ்க்கை குறைபட்டு அதுவித்தமாய் அவருடைய வாழ்க்கையில் நெருக்கப்பட்ட நிலை காணப்படலாம். ஒருவேளை திருமண வயதை அடைந்தும் திருமண காரியம் நிறைவேறவில்லை, இன்னும் தாமதித்து கொண்டிருக்குன்னு சொல்லக்கூடிய காரியத்தில் அந்த பிள்ளையின் வாழ்க்கை சோர்ந்து போயிருக்கலாம். எனவே வேதம் சொல்லுகிறபடி உன் பிள்ளைகள் உன் பந்தியத்தில் ஒளிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஐயோ, பசுமையாக இருக்க வேண்டிய என் பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி காய்ந்து போகிற நிலையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் கருகி கொண்டிருக்கிறதே என்று சொல்லக்கூடிய நிலையில் அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்த்து நீங்கள் இரத்த கண்ணீர் வடிக்கிற நிலையிலே நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நான் என் பிள்ளைகளை குறித்து எத்தனையோ விதமான கனவுகளை என் உள்ளத்தில் வைத்திருந்தேனே, என் பிள்ளைகள் வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தேனே என்று சொல்லக்கூடிய நிலையிலே நீங்கள் இந்த நாளில் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிற வசனம் ஒரு நாளும் தரையில் விழுந்து போகாது. உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒளிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி சங்கீதம் 128:1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து என்று சொல்லி அவர் வழியில் நடக்கிறவன பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதையும் அவருக்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறதையும் அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் இந்த சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படலாம். இப்பொழுதும் நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதபடி ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் சொன்னபடியே உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றில் ஒளிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை கண்டு நிச்சயமாக நீங்கள் மகிழ்வீர்கள். அந்த பிள்ளைகள் வாழ்க்கை அப்படியே கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொண்டு வரும். இது இடையில் ஏற்பட்ட ஒரு சோர்வுகள் இதன் மேல் உங்கள் இருதயத்தை வைத்து விடாதபடி இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் பூரணமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் பயந்து வாழ நீங்கள் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் சொன்னபடியே உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றி ஒளிமர கன்றுகள் போய் இருப்பார் சொன்னபடி அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தா, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு நெருக்கங்கள், ஏதாவது ஒரு போராட்டங்கள், ஏதாவது ஒரு கலக்கங்கள் வந்து விடுகிறது. படிக்கிற காலத்தில் ஏதாவது ஒரு பலவீனங்கள் வந்து விடுகிறது. கர்த்தாவே, அதே போல் சிறு பிள்ளைகளில் ஏதாவது ஒரு பலவீனம் வந்து விடுது. வாலிய பிள்ளைகளில் உலகம் அவர்களை இழுத்து கொண்டு விடுகிறது. இப்படி பல சூழ்நிலையில் பிள்ளைகளின் வாழ்க்கை கர்த்தாவே நெருக்கப்பட்ட நிலை வரும்போது பெற்றோர்கள் அப்படியே ஸ்தம்பித்து போய் விடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அடுத்து என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடி கலங்கி நிற்கக்கூடிய பெற்றோர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தங்களுடைய தொழிலை செய்ய முடியாதபடி, தங்களுடைய வேலையை செய்ய முடியாதபடி, தங்களுடைய வியாபாரத்தை நடத்த முடியாதபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே இருந்து பல விதத்தில் கர்த்தா அவர்களுடைய வாழ்க்கையானது நெருக்கப்பட்ட நிலைக்குள்ளாய் கடன் செல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். கர்த்தாவே, அப்போ இந்த காலையில் அப்படி யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகள் நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கிறார்களோ, கர்த்தா நெருக்கப்பட்டு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளுடைய படிப்பு நிமித்தமாக அல்லது திருமண காரியத்து நிமித்தமாக இல்லை பிள்ளைகளுடைய பலவீனத்து நிமித்தமாய் கர்த்தாவே பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்ததான காரியத்தை நிமித்தமாய் அல்லது படித்து வேலையிலேயே இன்னும் பிள்ளைக்கு என்று சொல்லி என்னென்ன காரியத்தில் அவர் கலங்கி போயிருக்கிறார்களோ, என் பிள்ளைகள் வாழ்க்கை ஒளிமர கன்றுகளைப் போல காணப்படவில்லையே, அப்படியே வாடி போன நிலையில் இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய இந்த பெற்றோருடைய வாழ்க்கையில் மீண்டுமாய் கர்த்தாவே அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஒரு பச்சை பசேல் என்று சொல்லக்கூடிய கர்த்தா நிலையிலே காணப்படும்படியாய் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தா இன்றைக்கு இந்த காலவேளையில் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து அவருடைய படிப்பு, எதிர்காலம், வேலை, திருமணம் என்று சொல்லக்கூடிய காரியம் எல்லாற்றையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்த நிறைவேற்றி இந்த ஆசீர்வாதத்தின் விடியல்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே இந்த நாளில் அவள் வாழ்க்கையில் ஒரு விடியலை கட்டளையிட்டு அந்த பிள்ளைகள் மித்தமாய் சந்தோஷம் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை கட்டளையிடும். அதை பார்த்து பெற்றோர்களும் மகிழ்ந்திருக்க முடியாது அவர் வாழ்க்கையிலும் விடுதலை கட்டளையிட்டு ஆசீர்வதியும் கர்த்தாவே.
விடியலை கட்டிட்டு ஆசீர்வதிங்க தாவி இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. சொன்னபடியே உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிமறை கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை செலுத்திருக்கும்படி ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.